ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது January 10, 2024 கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நலம் நாடி செயலி. மாற்றுத்திறனாளி மாணவர்களின் சிறப்பு பயிற்றுனர்களுக்காக நலம் நாடி என்ற செயலியானது வெளியிடப்பட்டுள்ளது. இது என்னென்னா, எல்லாருக்குமே ஈக்குவலான எஜுகேஷன் கல்வி போகணும் அப்படின்றதுக்காக சிறப்பு திறன் கொண்டவர்களுக்கும் எஜுகேஷன் ஈக்குவலாக போகணும், அவங்களையும் டெவலப் பண்ணணும், அவங்கள பூஸ்டப் பண்ணணுன்றதுக்காக நலம் நாடி அப்படின்ற திட்டத்தை நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ரீசெண்டாக வெளியிட்டிருப்பாங்க இந்த நலம் நாடி அப்படின்ற ஆப்பை. நெக்ஸ்ட்டு, மாடர்ன் ஃபிலிம் சிட்டி. மாடர்ன் ஃபிலிம் சிட்டி அப்படின்றத எங்கே அமைக்க போகிறாங்கன்னா, பூந்தமல்லியில் இருக்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் 500 கோடி செலவு செய்து நவீன திரைப்பட நகரம் மாடர்ன் ஃபிலிம் சிட்டி அப்படின்றத உருவாக்க போகிறாங்க. அது உள்ளேயே 5 ஸ்டார் ஹோட்டல், அனிமேஷன், இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே கூட அந்த நவீன திரைப்பட நகரத்துக்குள்ளே அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், விழுதுகள் திட்டம். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் விழுதுகள் திட்டத்தினை தொடங்கி வைத்துள்ளார். உலகெங்கும் வாழும் தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைத்து அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா, இந்த விழுதுகள் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா, தமிழக அரசில், அதாவது முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே ஒருங்கிணைத்து ஸ்கூலை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த விழுதுகள் அப்படின்ற திட்டம். நம் கல்வி, நம்ம ஸ்கூல் நம்ம பெருமை அப்படின்றது கீழே இந்த விழுதுகள் திட்டத்தை கொண்டு முன்னாள் மாணவர்கள் ஆலோசனை பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் உதவி பண்ணலாம், அந்த மாதிரி அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த விழுதுகள் அப்படின்ற திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், மத்திய பிரதேசம். இந்தியாவின் முதல் ஆரோக்கியமான சுகாதாரமான உணவு தெருவானது மத்திய பிரதேசத்தில் தொடங்கப்பட்டது. இது எங்கன்னா உஜ்ஜைனில் மகா காளேஸ்வரர் கோயில் அருகே உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசில் இந்தியாவிலே முதல் முறையாக ஆரோக்கியமான சுகாதாரமான ஆரோக்கியம் ஹெல்த்தியாக உணவு தெருவானது மத்திய பிரதேசத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கன்னா, அங்கே இருக்க மகா காளேஸ்வரர் கோயில் இருக்குது, அது உஜ்ஜைனில் இருக்குது, அது கிட்ட தான் இந்த உணவு தெருவை தொடங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் பைக் டாக்ஸி. அசாம் மாநிலத்தில் 100% மின்சார பைக் டாக்ஸி சேவையானது தொடங்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் முதல் 100% மின்சார பைக் டாக்ஸி சேவையாகும். இப்போ கார்லாம் நம்ம போகிறோம் இல்லையா, கார், பைக், அதே மாதிரி 100% எலக்ட்ரிக் ஸ்கூட்டி டாக்ஸி, எலக்ட்ரிக் பைக் டாக்ஸி அப்படின்றது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அசாமில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலே 100% எலக்ட்ரிக் பைக் டாக்ஸி அந்த சேவை எங்கே கொடுக்குறாங்கன்னா, அசாமில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், சுயசரிதை. இந்திய முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரலான சீஃப் ஆஃப் ஆர்மி எம் நரவனே தன் சுயசரிதை புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். அவரோட பயோகிராஃபியை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த புத்தகத்தை. இதற்கு அதோட பேர் என்ன, விதியின் 4 நட்சத்திரங்கள் அப்படின்னு அந்த புக்குக்கு பேர் வச்சிருக்காரு. இவர் யாருன்னா, இந்தியாவுடைய 28வது இராணுவ தலைமை தளபதியாக பணியாற்றியுள்ளார். அந்த புக்கு பேர் விதியின் 4 நட்சத்திரங்கள். அதை எழுதின அந்த சீஃப் ஆஃப் ஆர்மி பேர் எம் நரவனே. நெக்ஸ்ட், அர்ஜுனா அவார்டு. தமிழக செஸ் வீராங்கனையான வைஷாலிக்கு அர்ஜுனா விருதானது வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதினை பெறும் 3வது இந்திய பெண்மணி ஆவார். 3வது இந்திய பெண் அர்ஜுனா அவார்டு வாங்கக்கூடிய 3வது இந்திய பெண்மணி யாருன்னா நம்ம வைஷாலி அவர்கள். இவங்க ஒரு செஸ் வீராங்கனை. இவங்க 84வது கிராண்ட் மாஸ்டராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 84வது கிராண்ட் மாஸ்டர். முகமது சமி அப்படின்ற மொத்தம் 25 பேருக்கு, முகமது சமி உட்பட 25 பேருக்கு அர்ஜுனா அவார்டு வழங்கியிருக்காங்க. இந்த அர்ஜுனா அவார்டு அப்படின்றது எப்போலேருந்து கொடுக்குறாங்கன்னா, 1961 கொடுக்குறாங்க. இதுக்கு ரிவார்ட்ஸ் எவ்வளோனா 15 lakhs. நெக்ஸ்ட்,
இந்தியா கடனுதவி. இலங்கை மேற்கொள்ளும் அனுராதபுரம் மாஹே இடையிலான ரயில் பாதையை மேம்படுத்தும் பணிகளுக்கு இந்தியா 758 கோடி கடனுதவி வழங்கியுள்ளது. இலங்கையில் ஆரம்பிக்கக்கூடிய அனுராதபுரம் மாஹே இதற்கு இடையிலான ஒரு ரயில் ட்ராக் போட போகிறாங்க. அதை மேம்படுத்தும் பணிகளுக்காக இந்தியா 758 கோடி கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பிரான்சின் இளம் பிரதமர். பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக கேப்ரியல் அட்டால் அப்படின்றவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் 34 வயதே ஆயிருக்காரு. இளம் பிரதமர் அப்படின்ற பெருமையை கொண்டுள்ளார். முதல் பிரான்சில் இளம் பிரதமர். அவர் பேர் கேப்ரியல் அட்டால். இவருக்கு ஜஸ்ட் 34 ஏஜ் தான் ஆகுது. இவர் பிரான்ஸ் நாட்டின் இளம் பிரதமர். நெக்ஸ்ட், ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று இந்தோனேஷியா. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைஃபிள் கலப்பு அணிகள் பிரிவில் ருத்ராங்ஸ் பாட்டேல், மெஹுலி கோஸ் ஆகியோர் தங்கம் வென்று ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ருத்ராங்ஸ் பாட்டீல் மற்றும் மெஹுலி கோஸ் அப்படின்றவங்க தங்கம் வென்று ஒலிம்பிக் போட்டிக்கு செலெக்ஷன் ஆயிருக்காங்க. எதுக்காகனா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைஃபிள் கலப்பு அந்த பிரிவில். நெக்ஸ்ட், 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் அர்ஜுன் சீமா, ரித்தம் சங்கவான் ஆகியோர் வெள்ளி வென்றுள்ளனர். இதே கேமில் வெள்ளி யார் வாங்கியிருக்காங்கன்னா அர்ஜுன் சீமா, ரித்தம் சங்கவான் அவங்க வெள்ளி வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜூனியர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் இஷா அனில் தக்சேல், உமா மகேஷ் மத்தினேன ஆகியோர் தங்கமும், ஜூனியர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணியில் இஷா அனில் தக்சேல், உமா மகேஷ் மத்தினேனே இவங்க 2 பேர் தங்கமும், அபினவ் ஷா, அன்வி ரத்தோட் ஆகியோர் வெண்கலமும் பிரான்ஸ் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.